சூரியன், காடு சூரியன், சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை பற்றியதை இந்த பகுதியில் பார்க்கலாம். காலவ முனிவர் என்பவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. தன் நோய் குணமடையும் வரம் வேண்டி நவகிரகங்களையெல்லாம் வண்டி வரைபட்டார். நவகிரக நாயர்களும் அவர் கேட்டுக்கொண்டபடி வரமளித்தனர். இதனை அறிந்த பிரம்மதேவன் கோபம் கொண்டார். சிவபெருமானின் ஆணைப்படி எல்லா உயிர்களுக்கும் பாவ புண்ணிய பலன்களை மட்டுமே கொடுக்குமாறு கட்டளையிட்டிருந்தோம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் வரம் தரும் அளவுக்கு மீறி செயல்பட்டு விட்டீர்கள். எனவே நீங்கள் பூலோகத்தில் தொழுநோய் பிடித்து உழல்வீர்களாக என்று சாபமிட்டார். அதன்படி பூலோகத்தில் வெள்ளை எருக்கு வனத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி நவகிரகர்கள் கடும் தவம் இருந்தனர். அவர்கள் முன் சிவபெருமான் தோன்றி, இத்திருத்தலம் உங்களுடைய தலமாக விளங்கும். பல்வகை துன்பங்களையும் பொறுத்து கொண்டு உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்வீர்களாக என்று சிவபெருமான் வரமும் அளித்தார். சரி, இந்த தலத்தோட சிறப்பை பார்ப்போம். சூரிய பகவான் இடதுபுறத்தில் உஷாதேவியுடனும் வலதுபுறத்தில் பிரித்யுஷாதேவியுடனும் இரு கரங்களிலும் செந்தாமரை மலர் ஏந்தி மேற்கு பார்த்து நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். சூரிய பகவான் உக்கிரம் அதிகம். அதன் வீச்சை யாராலும் தாங்க முடியாது. ஆகவே அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு குரு பகவான் எதிரில் உள்ளார். அதனால்தான் சூரிய பகவானை வழிபட முடிகிறது. சூரியனுக்கு இந்தியாவில் 2 இடத்தில் மட்டுமே கோயில்கள் உள்ளது. வடக்கே கோனார்க்கு கோயில், தெற்கே இந்த சூரியனார் கோயில், தஞ்சை மாவட்டம். கோனார்க்கில் உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் சூரியனார் கோயிலில் உருவ வழிபாடு உண்டு. நவகிரகங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியதும் நவகிரகமே மூலஸ்தானமாக அமைந்த கோயில் இது. மற்ற நவகிரக தலங்களில் பரிவார தேவதைகளாக மட்டுமே உள்ளனர். இங்குள்ள நவகிரகங்கள் யாருக்கும் வாகனங்கள் இல்லை. வாகனங்கள் இல்லாது நவகிரக நாயகர்களாக மட்டுமே அருள்பாலிக்கின்றனர். 7.5 ஆண்டு சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனியால் தொடரப்பட்டவர்களும் வேறு பல நவகிரக தோஷம் உள்ளவர்களும் சூரியனார் கோயிலுக்கு வந்து 12 ஞாயிற்றுக்கிழமை காலம் வரை தலவாசம் செய்து வழிபட வேண்டும்.